ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முதல் என்னென்ன விஷயங்களை கவனித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு 10 டைப் ஆஃப் கான்செப்டில் உள்ள விஷயங்களை பார்ப்போம். ஸோ இந்த வியூவில் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்ன நிறைய பேர் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக யூடியூப்பில் அங்கே லேர்ன் பண்ணும்போது உங்களோட வியூ ஒரு மாதிரியும், நீங்கள் பே பண்ணிவிட்டு கிளாஸஸில் ஜாயின் எந்த கிளாஸில் நீங்கள் எந்த கிளாஸஸ்லனாலும் ஜாயின் பண்ணும்போது உங்களோட வியூ வேறு ஒரு மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இது பண்ணாலும் சார், நீங்கள் ஃப்ரீயோ பெய்டோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். உங்களோட சைட்டில் வந்து நீங்கள் மேக்சிமம் எஃபர்ட்டை உங்களால் நீங்கள் போடணும். ஓகே, அதே இது என்ன கான்செப்டில் நீங்கள் யோசிக்கணும்னா, உங்களோட பிள்ளையை நீங்கள் கிளாஸுக்கு மட்டும் அனுப்பினாலோ அல்லது நீங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பினாலோ போதாது. வீட்டை இருந்து அந்த பிள்ளைய வந்து நீங்கள் எஃபர்ட் போட வச்சு அதை லேர்ன் பண்ண வச்சு அந்த பிள்ளையை பூஸ்ட் பண்ணணும். ஸோ இதே கான்செப்ட் தான் உங்களுக்கும். ஓகே, ஸோ அதனால் சில விஷயங்களை பேசிக்காக விளங்கி கொண்டு அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களை உருவாக்கி கொள்ளுங்க. நீங்கள் உருவாகிறதன் மூலமாக தான் நீங்கள் இதில் லாங் டைம் இருக்கலாம். இல்லை நீங்கள் இன்னும் ஒரு ஆளை நம்பிட்டே ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் ஒரு நாலேஜ் ஒன்றை லேர்ன் பண்ணணும். அந்த லேர்ன் பண்ணுற நாலேஜ் வந்து உங்களை லைஃப் லாங் வந்து ஏர்ன் பண்ண வைக்கணும். இதுக்காகத்தான் நம்ம படிக்க வைக்கிறோம். படிப்புங்கிறது அதுக்காகத்தான். உங்களோட கண்ட்ரோலில் ஒரு இன்கம் ஒன்று நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு ஆளில் தங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் அவர் இல்லைன்னா உங்களோட எதுவும் இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. அதே போல் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் பொதுவான சில கான்செப்டுகள் என்னங்கிறத நீங்கள் விளங்குறதன் மூலமாக தான் நீங்கள் ஸ்கேமில் இருந்து தப்பிச்சு கொள்வீங்க. இல்லைன்னா நிறைய ஸ்கேமுகள் நடக்குது, அந்த ஸ்கேமுகளில் மாட்டிக்கொள்வீங்க. ஓகே, ஸோ இதை வந்து உங்களோட ஆன்லைன் மணி மேக்கிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற, அதே மாதிரி இதில் ஃபாரின்ல இருக்கிறார்கள், இவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இது சம்மந்தமாக புரிஞ்சு கொள்ளணும். ஓகே ரைட். அதே போல் நாங்கள் ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இது வந்து ஆக்டிவ் இன்கம், அதாவது ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுல 2 கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். பெசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம். பெசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த இன்கம் ஜெனரேஷனுக்காக லாங் டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப் மணி மேக்கிங் வந்து ஒரு பெசிவ் இன்கம். இந்த மணி மேக்கிங்கில் வந்து அவன் ஒரு க்ரைட்டீரியா ஒன்று வச்சிருக்கிறான். எப்படி க்ரைட்டீரியா, நீங்கள் க்ரியேஷன் பண்ணிவிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ஜெனரேட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு நாங்கள் உங்களோட சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணோம். அது பிறகு தான் மணி ஜெனரேட் ஆகும்னு ஒரு க்ரைட்டீரியா. அதுவும் வந்து எவ்வளவுக்கு உங்களோட எஃபர்ட் இருக்கோ அவ்வளவுக்கு ரீச் ஆகும். ஓகே, அப்படி தான் எல்லா வெப்சைட் எது பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி. ஆனால் இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் அப்படி இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் வந்து வெளியாக்கள் வியூவர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே இப்போ நம்ம இர்ஃபான் வியூஸ்ன்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அவருக்கு கொஞ்ச நாளாக வந்து என்னென்னா ஏர்னிங்ஸ் வந்து அவருக்கு குறைய வருது. ஏர்னிங்ஸ் என்னென்னா வியூஸ் வந்து குறைய வருது. ஏன்னா அது இவர் கண்ட்ரோல் பண்ண இயலாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண இயலாதுன்னா, அது தேர்ட் பார்ட்டியோட சம்மந்தமான ஒரு மணி மேக்கிங். அப்போ அது அவங்க பார்த்தா தான் இவருக்கு வியூஸ். அவங்க ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுத்தா தான் அவங்க பை பண்ணுறதோ பார்க்குறதோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கன்வர்சேஷன் நடக்கிறதோ இப்படி நடக்கிறது வந்து தேர்ட் பார்ட்டியோட ரிலேட்டடானதான இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் உங்களுக்கு மணி மேக்கிங்காக வரும். இது வந்து அப்படி இல்லை. நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து இருந்து ஒர்க் பண்ணால் மணி, இல்லைன்னா இல்லை. இந்த கான்செப்ட் தான் இது. இதை புரிஞ்சு கொள்ளுங்களா. ஸோ இதில் இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் வித்ரோவல், இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தேர்ட் வித்ரோவல், இவர் வந்து மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு $560, இவர் வந்து $200. அதே போல் இங்கே வந்து இவர் வந்து தேர்ட் வித்ரோவல் ஃபாரினர்ஸ், ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினர்ஸில் துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறார்கள் ஏர்னிங்ஸ். இப்படின்னு நிறைய டைப் ஆஃப் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஒரு 2000க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 30 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங். நான் 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். இந்த 5 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்ன வகையில் ஏர்ன் பண்ணுறாங்க, இவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபைவரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. அதே மாதிரி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸை டைப்பிங் பண்ணுறது, சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், ஆர்டிக்கல் ரைட்டிங், ஃபோட்டோ வீடியோஸ், ஃப்ரீலான்சர் ஜாப், இப்படியான டைப் ஆஃப் ஜாப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் குரூப்பில்
ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். அதே மாதிரி ப்ரீமியம் குரூப்பில் ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். இதை பிரித்து படிப்போம். நம்ம ஆக்டிவ் இன்கமும் படிப்போம், பெசிவ் இன்கமும் படிப்போம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க, ஸ்ரீலங்கன் ரூபீஸ். அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் தான். அது 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட. அதே மாதிரி ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யூ ஸ்கில் அண்ட் டெடிகேஷனாக, அந்த ஸ்கில்லை எந்த அளவுக்கு வளர்த்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி டெடிகேஷனாகவும் இருக்கும். நீங்கள் ஒர்க்கை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க்குக்கு வெயிட் பண்ணுற இந்த கான்செப்ட்லாம் இல்லை. மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது, அதுவும் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸ் தான் இது. எந்த ஒரு ரிஸ்க்குமே இங்கே இல்லை. நீங்கள் வந்து இருந்து ஒர்க் பண்ணினீங்கன்னா மணி, இல்லைன்னா இல்லை. அந்த கான்செப்ட் தான். ஒர்க் ஃபுல் டைமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடணும். நீங்கள் எனி டைம் எனிவேர் ஃபுல் ஃப்ரீடமோட நீங்கள் எங்கேருந்து எவ்வளோ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ஓன் போஸ் யாரும் உங்களுக்கு போஸ் இல்லை. ஓகே, இங்கே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் கண்டெக்டில் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களோட சொன்னால் இங்கே வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே மேலே ஷோ ஆகிரும். பண்ணிய பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறார்கள். நீங்கள் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் பை பண்ணணும்னா இங்கே பை பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1-2 இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்குது, அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயும் ஷோ ஆயிரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், குவாரா, த்ரெட்ஸ், டிக்டாக், லிங்க்டின். ஸோ இங்கேயும் செக் பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயே நீங்கள் இமேஜஸ் ஆப்ஷன் இருக்குது. இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரூஃப்ஸ்கள் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணலாம். வீடியோஸில் யூஸர்கிட்ட நல்லா என்கேஜ் ஆகினா ஓவரால் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் இங்கே ஷோ ஆகும். வீடியோஸும் அதையும் செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் ஷார்ட்டாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸுகள் தனிக்கிற எங்களோட வீடியோஸ் மட்டுமே ஷோ ஆகும். இதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏழுமா இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஓகே, ரைட். நம்ம கான்செப்டுக்கு போவோம். ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்க முன் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய விடயங்கள். ஓகே, ரைட். இதில் டாப் 10 பார்ப்போம். அதில் முதலாவது, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐடென்டிஃபை ஸ்கில் அண்ட் நான் ஸ்கில் ஜாப் அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் ஒர்க்கை செலக்ட் பண்ண போகக்குள்ள முதலாவது விஷயம் வந்து உங்களோட ஸ்கில், உங்களோட பர்சனல் ஸ்கில்லை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, அதை ஐடென்டிஃபை, அதை பேஸாக வச்சு தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும். அதே மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஸ்கில்லோ இன்ட்ரெஸ்ட்டோ, சரி என்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு யாரும் எதுவுமே செய்யலாம், சொல்ல இயலாது. ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பாருங்கள், எந்த கண்டென்ட், மீன் பிடிக்கிறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, மீன் வெட்டுறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, மீன் வாங்குறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, மரக்கறி விதைக்கிறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, மரக்கறி விற்கிறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, மரக்கறி வாங்குறவர் யூடியூப் சேனல் பண்ணுறாரு, அந்த மார்க்கெட்டை ரன் பண்ணுறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, அதில் இடைநடுவர் அரைக்கிறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எந்த துறையை எப்படி எடுத்தாலும், கோப்லர் செருப்பு தைக்கிறவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு, பெக்கர்ஸ் அதாவது பிச்சை எடுக்கிறவங்க அவங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லைன்னு யாரும் சொல்லல. அது உங்கள்கிட்ட அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் உங்களோட மெயின் விஷயம். அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, ரன் பண்ணுங்கள். ஒரு கம்பெனியோட சிஇஓ, டாக்டர்ஸ் இவங்களும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. ஸோ எந்த வகையிலனாலும் சரி உங்களோட இந்த ப்ரெஷனை வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் ப்ரெசன்டேஷனை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கில் பேஸாக இங்கே வந்து இது பண்ணாலும் உங்கள் நொன்னி ஸ்கில் பேஸான ஜாப்ஸ்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்க. அதுதான் நான் கிளாஸில் சொல்லணும். இதுக்கு வந்து ஒரு தனிப்பறை ஸ்கில் தேவையில்லை. யார் வேணாலும் மொபைலோட இது இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட்டிங்கா, டிசைனிங்கா, டீச்சிங்கா, கோடிங்கா எதுங்கிறத இது பண்ணிக்கொள்ளலாம். யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ஒர்க் வித்தவுட் எனி ஸ்கில், டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட், டேட்டா கலெக்ஷன், நம்மளோட கிளாஸில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட். அதே மாதிரி சூஸ் ஒன் ஆன்லைன் ஜாப் தட் மேட்சஸ் யுவர் ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட், பில்ட் ஸ்ட்ராங் நாலேஜ் ஃபார் லாங் டேர்ம் சக்ஸஸ். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் சக்ஸஸ் ஆகிறன்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜ் ஒன்று பில்டப் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ உங்களுடைய ஸ்கில்ஸோட மெச்சான ஒரு ஆன்லைன் ஜாப்பை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இங்கே பண்ணுற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில் வந்து என்ன
அக்கவுண்டிங் ரிலேட்டடான டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, ஆனால் வேலையை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, அட்மின் ரிலேட்டடாக. அந்த பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வேலை செய்ய போகுது. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் இது பண்ணீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற அந்த ஜாப் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? சார் நான் இன்ட்ரெஸ்ட்டோட இந்த ஜாப் செய்கிறேன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எப்படி செய்வீங்கன்னா, அந்த வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலே உங்களுக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஏர்னிங்ல இருந்து அந்த அந்த ஒர்க்ல இருந்து உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கலன்னாலும் நீங்க அவ்வளவு திருப்தியோட அந்த ஜொப்பை செய்வீங்க. ஓகே, இப்ப டைம் முடிஞ்சா சில ஆட்கள் அந்த வேலையை விட்டு வரணும்னு நினைப்பாங்களே, அப்படி உங்களுக்கு இருக்காது. அந்த தனக்கு தந்த அந்த பர்டிகுலர் வேலையை உங்களுக்கு ஃபுல்ஃபில்லா முடிக்கும் வரையும் நீங்க அதுல இது பண்ண மாட்டீங்க. நான் இதுல சில விஷயங்களை சொல்லுவேன், அதெல்லாம் அந்த ஜொப்புக்கும் இதாயிடுச்சுன்னா மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க இன்ட்ரெஸ்டான ஜொப்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு இதான ஜொப்ல. ஓகே, ரைட். அடுத்தது என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது ஃப்ரீலான்சிங். இதுதான் இப்போ வேர்ல்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயம், ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது. அதாவது எமக்கு இருக்கிற ஒரு நாலேஜை அல்லது இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வேர்ல்டு வைடான பையர்ஸுக்கு வந்து எம்ப்ளாயீஸுக்கு செல் பண்ணுறேன். ஸோ இதில் குரு, அப்வொர்க், அதே மாதிரி ஃப்ரீலான்சருங்கிற வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் என்ன கன்செப்ட்னா, இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சருக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து எம்ப்ளாயர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொப்போசல் ஒன்று வைப்பாங்க. எப்படி, எனக்கு கிரியேட் ஸ்கேல் 2D ட்ரோவிங் வித் எலிவேஷன். ஸோ இது ரிலேட்டடாக எனக்கு இது பண்ணுங்கன்னு ஒரு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் ஒன்று வைப்பாங்க. இப்போ பாருங்க, இதில் பார்ப்போமா, எல்சிஏ பயோமாஸ் டு பயோசார். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் டெவலப்பர் சேவையாகும். அப்போ இன்ஃபர்மேஷன் காப்பி ரைட்டிங் டாஸ்க், டாக்குமெண்டரி வீடியோ எடிட்டர், லாங் ஃபார்ம் மோட்டிவேஷனல் வீடியோ எடிட்டர், ரெஸ்யூம் அப்டேட் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதே மாதிரி பயோமெடிக்கல் அட்டெண்டன்ஸ், அது மாதிரி காம்ப்ரஹென்சிவ் பிராண்ட் அசட் டிசைனர், ஃபைனான்ஸ் சாஃப்ட்வேர் சேல் எக்ஸ்பர்ட், அதே மாதிரி மெரியட் இக்யூட்டி ரிசர்ச் ப்ராஜெக்ட். அப்போ இதில் ஒவ்வொரு வகையான ஜாப்ஸையும் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் ஆஃபர் வைக்கணும். இப்போ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ எடிட்டிங்கில் இவருக்கு வந்து 2 minute இன்ட்ரோ வீடியோ ஃபார் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் சொல்லி இவர் சொல்கிறாரு. இவருக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இவருக்கு வந்து இதை ஆஃபர் பண்ணணும். ஆஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இவர் வந்து உங்களுக்கு அந்த ஜாப்பை ப்ரொவைட் பண்ணும்போது அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கன்செப்டா. இங்கே பாருங்கள், QR கோட் ஜெனரேட்டட் வித் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்படியான கன்செப்டில் உள்ள மாதிரி தான் இந்த ஜாப் சைட்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் ஆஃபர் பண்ணுற மாதிரி. இந்த வெப்சைட் தான் நம்ம கிளாஸில் படிப்போம். நம்மளோட கிளாஸில் நம்ம ஒரு ஃப்ரீலான்சர்னு ஒரு இது ஒன்று வச்சிருக்கோமே, ஃப்ரீலான்சர் ஜாப். அது வந்து அந்த கன்செப்ட் உள்ளது தானே. ஓகே, ஸோ அது இதே கான்செப்ட் தான் அப்வொர்க்கு இருக்கும். குரு வந்து வேறு மாதிரி கான்செப்ட் உள்ளது. அதே மாதிரி ஈஸி மைக்ரோ டாஸ்க். ஸோ இதுதான் நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியா ரிலேட்டடான டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், நொன்னி ஸ்கில் மேலே இருக்கிறது ஸ்கில் பேஸாக இருக்கும். பட் அதுலேயும் நீங்கள் நான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வச்சுட்டு உங்கள்கிட்ட அந்த பர்டிகுலர் ஸ்கில் இல்லாமல் செய்யலாம். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஸ்கில் இன்பில்டாகவே இருக்கிறது பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்ப்போமா. ஓகே, ரைட். அடுத்தது வந்து ரிமோட் ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜாப். ரிமோட் ஜாப்னா என்னன்னா, வேர்ல்டு வைடா இருக்கிற கம்பெனிகளில் அந்த கம்பெனிக்கு நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கறது. வேர்ல்டு வைடா இருக்கிற கம்பெனிகளுக்கு நீங்க இங்க இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்கறது, அதுதான் ரிமோட் ஜாப்ஸ். ஸோ ரிமோட் ஜாப் சைட்ஸும் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம். ஸோ நீங்க அதை செக் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன், நீங்க யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதோ அல்லது ப்ளாக்கரில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, வெப்சைட், அதாவது இப்படி ஒரு கண்டென்ட் கிரியேஷனாக நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது எதுக்குமே அவங்களுக்கு இது சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகே, ரிமோட் ஜாப் செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் அக்கௌண்ட் சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும். இப்போ கண்டென்ட் கிரியேஷன்னா அக்கௌண்டிங் சம்மந்தமான ஒரு இருந்தால் அது நீங்கள் யூடியூப்பாக ரன் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் டீச்சிங், டியூட்டரிங், இப்போ நம்ம செய்கிறோமே இதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் டீச்சிங் செய்யலாம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி, விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து பிவே ஆஃப் ஸ்கேம்ல இருந்து கட்டாயமாக நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து கொள்ளணும். என்னென்னா, முதலாவது அவாய்ட் எனி ஜாப் தட் ஆஸ்க் ஃபார் அன் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட். இப்போ நீங்கள் வேலை செய்கிறதுக்கு யாருமே உங்களுக்கு காசு கேட்க மாட்டாங்க. இப்போ சில பிள்ளைகள் என்ன கண்டக்ட் பண்ணிக்கிறது, சரி ஒரு ஆள் டைப்பிங் ஜாப் செய்து தாங்கன்னு கேட்குறாங்க, அதுக்கு அவங்க காசு பே பண்ண சொல்கிறாங்க. இது என்ன கன்செப்ட்? இதில் என்ன தெளிவு இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ வேலை செய்து தாரத்துக்கு அவர் பேமெண்ட் கேட்குறாரு. எப்படி
இப்போ நம்ம கிளாஸ் செய்கிறோம், கிளாஸுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்கன்னா ஒரு கான்செப்ட். வேலை செய்கிறதுக்கு பேமெண்ட் யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் வேலை செய்கிறதுக்கு பேமெண்ட், வித்ட்ரோ பண்ணுறதுக்கு பேமெண்ட், அதே மாதிரி டாலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேமெண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரிசர்ச் த கம்பெனி பிளாட்ஃபார்ம் பிஃபோர் ஜாயினிங். அந்த பிளாட்ஃபார்ம் சம்மந்தமான நீங்கள் நல்ல ஒரு இதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, நாலேஜை. அதே மாதிரி ட்ரஸ்ட் ஒன்லி வில் நோ வெப்சைட் லைக் அப்வர்ட். நீங்கள் நல்லா தெரிஞ்ச வெப்சைட்லேயே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சில முறை இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா, ஒரு கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி, அதுவும் லைவ் கிளாஸ், நீங்கள் என்னோட கிளாஸ் தான் ஜாயின் பண்ணல. ஆனால் நீங்கள் லைவ் கிளாஸ் ஒன்றில் நீங்கள் கட்டாயம் இதெல்லாம் படிங்க. ஏன்னா இதில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்றதுக்கு அது சரியான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்படி ஜாயின் பண்ணி சில ஆட்கள் அதே எக்ஸப்ட் பண்ணுறாங்கல்ல. அப்படி இல்லாமல் சரியாக உங்களுக்கு இந்த கைடன்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆன்லைனில் சில ஸ்கேம் ஒன்று இருக்கு, ஹைப் சைட்டுன்னு சொல்லுவாங்க, ஹை ஈல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ஸ். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா, நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ இவங்க சொல்கிறாங்க ஜீனியஸ் லிமிடெட். ஸோ இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மினிமம் டிபாசிட் $20 பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் 1% படி 15 டேஸுக்கு, 4% படி 30 டேஸுக்கு, இப்படியெல்லாம் பே பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து $30 பே பண்ணுவான். 2% படி ஒரு 1 இயருக்கு பே பண்ணுவாங்களாம். இவங்க பாருங்கள் $100, 0.5% படி 30 நாளைக்கு பே பண்ணுவாங்களாம். இது 2% வீக்லி படி 707. இப்படி வந்து எக்கச்சக்கமான இதுகளை இவனே பேயிங்னா சொல்கிறான். இவனே திரும்ப எஸ்கேம்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் நம்ம சும்மா சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போம். இப்போ நல்லா மணி இருக்கிறார்கள், இவங்க எதுவுமே செய்யாமல் இந்த வெப்சைட்டுகளில் சும்மா போடலாம் தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சும்மா இந்த வெப்சைட்டுகளில் காசை போட்டு அவனை உழைக்கலாம் தானே. ஏன் இவ்வளோ எலான் மஸ்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ லொஸ்ஸை சந்திக்கிறார். அப்போ அப்படி இருக்க போக்குள்ள நம்ம எப்படி இதெல்லாம் நம்புற. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மெச்சூரிட்டியில், உங்களோட மெச்சூரிட்டி லெவலில் தான் நீங்கள் இது பண்ண போகுது. ஸோ அதனால் தயவு செய்து இப்படியான ஸ்கேமுகளில் விழுந்துட வேணாமா. அடுத்தது நீட் ஃபார் பேசிக். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆன்லைன் ஜாப்னு சொன்னால் சில விஷயங்கள் கட்டாயமாக உங்கள்கிட்ட இருந்தே ஆகணும். ஓகே, இதை நீங்கள் கொஞ்சம் சில ஆட்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னா, ஒரு டைப்பிங் ரிலேட்டட் நான் சொன்னேன், சும்மா ஒரு இதை மெசேஜை டைப் பண்ணக்கூடிய அளவுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இமெயிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க தானே, அப்போ ஒரு இமெயிலில் எப்படி டைப் பண்ணணுங்கிற ஒரு இது. இப்போ நான் கிளாஸில் பிள்ளைகளுக்கு இப்படி டைப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலுமே நீங்களாம் அதை டைப் பண்ண பழகணும், டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த கூகுள் டாக்ஸ் நீங்கள் எம்எஸ் வேர்டெலாம் இப்போ தேவையில்ல, கூகுள் டாக்ஸ் இதெல்லாம் என்னங்கிறதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த இன்டர்நெட்டில் போயிட்டு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஜிமெயில்னா என்ன, ஜூம்னா என்ன, வாட்ஸ்அப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறங்கிற நாலேஜாவது உங்களுக்கு இப்படியான ஒரு பேசிக் நாலேஜ் கட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் போயிட்டு படிக்கிறதில்ல. இப்போ ஒரு ஜிமெயிலை வச்சு தான் எல்லா இடத்தையுமே ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ ஜிமெயில் தெரியலைன்னா, குட் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் பேசிக் எக்யூப்மெண்ட். நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோட உங்கள்கிட்ட ஒரு மொபைலோ லேப்டாப்போ இப்படியான இந்த மீட்டிங்கை இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெட்செட் அப்படியான கான்செப்டுகள் இருக்கு. ஓகே, அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஷெடியூலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு நாளையில் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, எந்த டைமை நீங்கள் ஒர்க்காக செட்டப் பண்ணுங்கள், அந்த டைமை செட்டப் பண்ணுங்கள். அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஹோம்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, இங்கே வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சில டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். கூகுள் கலண்டரில் வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணணும், இப்போ இன்றைக்கி இன்னொரு சொன்னால் இன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆட் பண்ணி வச்சுக்கொண்டுவீங்கன்னு சொன்னால் சரி, என்னென்ன ஒர்க் பண்ணணுன்னு சொல்லி. ஸோ எவ்ரிடே வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு டுமாரோ என்ன ஒர்க் அல்லது அதுக்கு பிறகு என்ன ஒர்க் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இதில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நாள் வேலைகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கை செட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். அடுத்தது பில்ட் யுவர் ஆன்லைன் ப்ரெஷர். இது ரொம்ப முக்கியம். ஆன்லைனில் உங்களோட ப்ரெசனை வந்து நீங்கள் பில்டப் பண்ணி கொள்ளுங்க. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண போகக்குள்ள உங்களை பற்றி இவங்களுக்கு தெரியணும். அப்போ அதுக்கு வந்து ஆன்லைனில் ஒரு ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நல்ல ஸ்ட்ராங்கான
ப்ரொஃபைல் உண்டு. அது எங்கே வேணாலும் என்னோட வெப்சைட்ஸ்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி லிங்க்டின்ங்கிறத கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. லிங்க்டின்ல தான் உங்களுடைய ஸ்கில், அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற அந்த நெட்வொர்க் அதெல்லாம் வந்து அங்கே சரியாக இது பண்ணும். ஸோ லிங்க்டின். அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நீங்கள் கூகுளில் வந்துட்டு கிரியேட் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா இங்கே வந்து கென்வாவிலே கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது வெப்ஃப்ளோ, விக்ஸ், அடோப் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு. இது ஃப்ரீ. இதுலேயே நீங்கள் உங்களை பற்றின போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியுமா? சிவியை ஆன்லைனில் மாத்திரம். சிவினா உங்களை பற்றினதான சிவின்னு சொல்லுவாங்க, ரெசியூமே. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுறது. உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் என்னத்தில் இதாக இருக்கிறீங்க அதில் நீங்கள் அப் டு உங்களுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்மில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் அங்கேயே செக் பண்ணி கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒரு லோக்கல்னாலும் சரி, நீங்கள் இன்டர்நேஷ்னல்னாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ண போகல கட்டாயமாக உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் கட்டாயமாக இதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. இங்கிலீஷ் வந்து தேவையில்லை தான், ஆனால் நீங்கள் வந்து உருவாகி படிக்கிற இடம், இப்போ உங்கள்கிட்ட எல்லாமே பேசிக் தான் நம்மளோட கிளாஸஸில். நீங்கள் உருவாகி படிக்கிற இடம் இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இதோ வளர்த்து கொள்ளுங்க. இங்கேயும் வந்துட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி செய்கிறல்ல. ஓகே, அப்போ இது உங்களுக்கு யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி இல்லை. அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா சரி. மோஸ்ட் ஆன்லைன் ஜோரிக்கா பேசிக் டு மோடரேட் இங்கிலீஷ் ஸ்கில், கிளியர் கம்யூனிகேஷன் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் இந்த பிள்ளைகள்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட கண்டெக்ட் டீமோட சில விஷயங்களை பேசி பழகுங்க. கண்டெக்ட் டீமோட உங்களுக்கு வார சில விஷயங்களை நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் சரியான ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ் ஒன்று வரும். அடுத்த முக்கியமானவருடைய பேமெண்ட் மெத்தட். இது உங்களோட கண்ட்ரியில் என்ன வேலை செய்யுது, பேபாலா, பயனியரா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, அதை எப்படி ப்ராப்பராக செட் பண்ணுற, இதெல்லாம் நீங்கள் நான் ஒரு கிளாஸ் மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் ஓனாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஸ்கெல்லாம் இது பண்ணணும். ரொம்ப கவனமாக கரன்சி கன்வர்சேஷன், அண்டர்ஸ்டாண்ட் பாசிபிள் ஃபீஸ், இதெல்லாம் அந்த கரன்சி கன்வர்சேஷன் பாசிபிள் ஃபீஸில் அவங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் உங்களுக்கு மணியை பே பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸப்ட் பண்ணணுமா? சில ஆட்கள் வந்து அந்த என்ன சார் ஃபீஸ் சொல்கிறாங்க, என்ன இது பண்ணுறாங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங். நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ண வேணாம். ஓகே, ஃபாஸ்ட் கீப். யாருக்கு நீங்கள் வேர்ல்டு ஆன்லைன் வேர்ல்டு சேஞ்ச் ஆகும்னா ஃபாஸ்ட் கீப் லேர்னிங். டேக் ஃப்ரீ ஓ பெய்ட். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸோ அல்லது பெய்ட் ஆன்லைன் கிளாஸோ, உடுமி, கோசரா, யூடியூப், லைவ் கிளாஸஸ், இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் செட் ரெகுலரி டு ஸ்டே கம்யூனி. இது நம்ம அந்த ChatGPT-ல தான் எடுத்திருக்கிறோம். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணியிருக்கிறேன். ஓகே, என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வளர்த்து கொள்ளுங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ரெகுலராக காம்படிட்டிவாக நீங்கள் ஸ்டே இருந்து உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்து கொண்டீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ரொம்ப லாங் டைமாக ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஒரு சரியான இடத்துக்கு வந்து சேரலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் கட்டாயம் இது பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக இருந்து இதில் எந்த துறை ஸ்கேம்ங்கிறது எல்லா இடத்தையும் இருக்கும், ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைன்லேயும் இருக்கும். உங்களுக்கு வந்து அது எப்படி வந்து சேருதுங்கிறது தான் மெயின். இப்போ ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் காசு தரோம் ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த செய்யப்படுற வேலையிலே உங்களுக்கு விளங்கும் இது என்ன, இது என்ன ஸ்கேமா ரியலாங்கிறது விளங்கும், லீகலா இல்லீகலாங்கிறது விளங்கும். அது நீங்களே உணர்ந்து கொள்ளலாமா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடிக்கடி அப்டேட்ஸ் நம்ம இங்கே ஷேர் பண்ணுவோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே, தேங்க்யூ.